இந்த காட்சியை பார்க்கவும் உண்மையை கேட்கவும் உங்களுக்கு மனதைரியம் இருக்கிறதா? ஏனென்றால் நீங்கள் நினைப்பது சரிதான். இது ஒரு கோழியின் நிலையில் இருக்கும் ஒரு மனிதன். எப்ஸ்டீன் வழக்கின் ஆவணங்களில் வெளிப்படுத்தப்பட்டவை வெறும் குற்றங்கள் மட்டுமல்ல, அது பூமியில் உள்ள நரகமே. ஊடகங்கள் அந்த தீவுக்கு அடிக்கடி வந்த அரசியல்வாதிகள் மற்றும் பிரபலமான கோடீஸ்வரர்களை பற்றி பேசுகின்றன. ஆனால் அந்த சடங்குகளின் விவரங்களை அவர்கள் உங்களுக்கு சொல்வதில்லை. அதிகாரப்பூர்வ ஆவணங்கள் திகில் படம் போல் தோன்றும் அறிக்கைகளை கொண்டுள்ளன, ஆனால் அவை உண்மையானவை. சாத்தானிய சடங்குகள் மற்றும் குழந்தைகள் மீது கற்பனை செய்ய முடியாத துஷ்பிரயோகங்கள் பற்றிய குற்றச்சாட்டுகள் உள்ளன. சாட்சிகள் FBI-இடம் நரமாமிச உந்துதல், பலியிடுதல் காட்சிகள் மற்றும் இனப்பெருக்க அடிமைகளாக பிடித்து வைக்கப்பட்டிருந்த பெண்கள் பற்றி கூறினர். நீங்கள் பார்ப்பது உண்மைதான், ஒரு கூண்டுக்குள். ஏனெனில் அவர்களின் திட்டம் ஒரு புதிய இனத்தை உருவாக்குவதாகும். கடவுளின் சாயலிலும் உருவத்திலும் படைக்கப்பட்ட மனிதர்களை அவர்கள் கசாப்பு கடையில் உள்ள இறைச்சியைப் போல நடத்தினார்கள். இதைவிட மோசமானது என்னவென்றால், அவர் தனியாக செயல்படவில்லை. உலகின் மிகவும் சக்தி வாய்ந்த மனிதர்களால் சூழப்பட்டிருந்தார். அவர்கள் அந்த குழந்தைகளின் அப்பாவியத்தனத்தை அதிகாரம், இன்பம் மற்றும் இருண்ட ஒப்பந்தங்களுக்கு ஈடாக ஒப்படைத்தனர். இத்தனை வழக்குகள் பல ஆண்டுகளாக அமுக்கப்பட்டன என்று நீங்கள் ஏன் நினைக்கிறீர்கள்? அவர் வாயை திறக்கப் போகும் நேரத்தில் சிறையில் இறந்துவிட்டார் என்று ஏன் சொல்கிறார்கள்? இந்த அமைப்பு அதன் சொந்த பிசாசுகளை பாதுகாக்கிறது. கவர்ச்சியால், பத்திரிகை அட்டை படங்களால் அல்லது நீங்கள் அங்கே பார்க்கும் அழகான பேச்சுகளால் ஏமாந்து விடாதீர்கள். நீங்கள் இந்த விஷயம் எனக்கு தெரியாது, நீங்கள் மக்களை இதை பற்றி எச்சரிக்க வேண்டுமென்றால் எப்படி பாதுகாப்பது, உங்கள் குடும்பத்தை எப்படி கவனித்துக் கொள்வது, எல்லா அறிகுறிகளுக்கும் எப்படி கவனமாக இருப்பது மற்றும் இந்த மக்களை எப்படி பின்பற்றாமல் இருப்பது. தயவு செய்து இந்த வீடியோவை பகிருங்கள், யாராவது ஒருவருக்கு ஃபார்வர்ட் செய்யுங்கள்.